ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப வைரலாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சொல்கிறது வந்துட்டு ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா அந்த கரப்பாம்பூச்சி வந்து சாக்கடையில் இருக்கும். கரப்பாம்பூச்சி திடீர்னு வந்துட்டு கிச்சன் பக்கம்லாம் வந்துருச்சுன்னா மொத்த கிச்சனையும் போட்டு வாஷ் பண்ணி ஐயோ அது எங்கெங்கதெல்லாம் போகுமோ எங்கெங்கெல்லாம் பறந்து வந்திருக்குமோன்னு சொல்லி அவ்வளோ நம்ம வந்து பார்த்து பார்த்து வச்சிருக்க ஒரு விஷயம் கரப்பாம்பூச்சி. ஆனால் அந்த கரப்பாம்பூச்சியை வச்சே வந்து ஒரு நேஷ்னல் லெவல்ல வந்து ஒரு பார்ட்டியே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து மோடிஜி அவர் வந்து இப்ப ரீசென்ட்டா இட்டாலிக்கு போயிருக்காரு. அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இட்டாலியோட பிரதமரோட. அந்த கமெண்ட் செக்ஷன்ல கூட நெறைய வந்து அந்த காக்ரோச் சிம்பல வந்துட்டு கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அது வந்து என்ன கதை? என்ன ஆச்சு? என்ன திடீர்னு வந்து 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் வந்திருக்காங்களே! யார்ரா இவங்க? அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு நாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்த்தப்போ, எங்களுக்கு வியப்பா இருந்த விஷயங்கள் இது கட்சியோட ப்ராபகேண்டா என்ன? அதோட அஜெண்டா என்ன? இதெல்லாம் நாங்க வந்து பார்த்து இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. இத பத்தி ஆக்சுவலா இப்ப நாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி நம்ம பேசலாம்னு நெனைக்கும்போது, எதர்ச்சியா முத்துக்குமரன் அவர்களும் வந்து இத பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ அவரும் அந்த கட்சியில சேர போறாருன்னா, அவரு என்ன மாரி கட்சிடா அது? அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபி இத பத்தி நீ என்னம்மா நெனைக்கிற? அதாவது இப்போ வந்து ஜனங்களுக்கு வந்து "எத்த தின்னா பித்தம் தெளியும்" அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. ஏதாவது நடந்துராதா? வானத்துலேருந்து ஏதோ ஒரு தேவதூதன் வந்து என்ன காப்பாத்த மாட்டானா? அந்த ம். காலத்தில வந்துட்டு, "ஹலோ என்ன யாராவது காப்பாத்துங்களேன்" அப்படின்னு சொன்ன உடனே வந்து, "இதோ நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஒருத்தரு வந்து வானத்துலேருந்து குதிப்பாரு. ஆமா. அவரு வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு சில ஹீரோஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தோன்னா, நெறைய சூப்பர் ஹீரோஸ் இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மார்வெல், டிசி. ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மார்வல், கிர்வல்லாம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்பைடர் மேன், அப்புறமா வந்து ஹீ மேன், அப்புறமா வந்துட்டு சக்திமான். சக்திமான். இதெல்லாம் தான் எங்களோட ஏஜ் குரூப்புக்கு தெரிஞ்ச மாதிரியான ஆளுங்க. ஸோ, இப்ப தமிழ்நாட்டு அரசியல் கூட திடீர்னு பயங்கரமான ஒரு மாற்றத்த சந்திச்சுதுன்னா, அப்ப ஜனங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏதாவது ஒண்ணு நடக்கணும். என்ன நடக்கும்? என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது தேவையே இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் ஒண்ணு அடிச்சு அது தேவை இருக்குதோ இல்லையோ, ஆனா அட்லீஸ்ட் இவ்ளோ மக்கள் எழுச்சி ஏதோ ஒண்ணு நடக்குது. இப்ப நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்தது. அது ஒரு மக்கள் எழுச்சி. மக்கள் வந்து இப்படிலாம் கூட சேருவாங்களா? இப்படிலாம் கூட சில ஈவென்ட்ஸ் நடக்குமா? ஐய்யய்யோ! இப்படிலாம் நாங்க நாங்க எங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க அதிசயமாவற அளவுக்கு ஏதோ ஒண்ணு நடந்தது. அது மாதிரி இது ஒரு புதுவிதமான புரட்சியா இருக்கு. ஸோ இதோட ஸ்டார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி மே மாசம் 15ஆம் தேதி 2026 அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லப்படுற அவரு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து என்னன்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நாட்டோட இந்திய நாட்டோட யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க, வெறும் ஒரு யங்ஸ்டர்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அத நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறமா பெல்ட் அடிக்கிறாரு அவரு. அதனால. ஸோ அவரும் அதுல ஒரு பயங்கரமான அரசியல்வாதியா இருப்பார் போல இருக்குது. ஆமா. ஸோ அதனால வந்து இந்த நாட்டோட யங்ஸ்டர்ஸா இருக்கும் ஆட்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் வந்து வேலை வெட்டிக்கு செல்ல மாட்டார்கள். எந்த ஒரு வீட்டுக்குள்ளே எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக தூங்கிக் கொண்டே அத விட இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே காக்ரோச்சஸ். அவர்கள் அனைவரும் கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இத பார்த்தா சொல்றாரு. அவர் சொல்றது பார்த்தா அவரு அருவருக்கத்தக்கவர்கள்ன்ற அந்த மீனிங்லயே சொல்றாரு. மாதிரியிலேயே வந்து சொல்லிட்டாரு. அவர் வந்து என்ன அன்டச்சபிள்ஸ் சொன்னார்னா, மாரி ஆக்கிட்டாரு. அவங்க வேலை வெட்டிக்கு போமாட்டாங்க. அவங்க வந்து இதுல சில பேர் வந்து மீடியால இருப்பாங்க. சில பேர் சோசியல் மீடியால இருப்பாங்க. சில 24 மணி நேரம் ஃபோன நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அத அவரு சொல்லல. அவரு மீடியா, சோசியல் மீடியா, ஆர்டிஐ மூலியமா வந்துட்டு நான் கேள்வி தேவையே இல்லாத கேட்கிறேன். கேள்விலாம் நானும் கேள்வி கேட்பேன். ஆ. அப்படின்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆ. அதோட பொருள் என்னன்னா, எல்லாமே தண்டம். ஆமா. எவனும் உருப்படுறது கிடையாது. இந்த காலத்து யூத்ஸ் எல்லாம் தண்டம் அது மட்டும் இல்ல. அப்படின்றாரு. இத வச்சுக்கிட்டு எல்லாரையும் அட்டாக் தான் பண்ணுவாங்களே தவிர்த்து வேற வேல இல்லன்ற மாரி சொல்லி முடிச்சுட்டாரு. அவரோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல வேணும் அப்டின்னா, "தேர் ஆர் யங்ஸ்டர்ஸ் லைக் காக்ரோச்சஸ் ஹூ டோன்ட் கெட் எனி எம்ப்ளாய்மென்ட் ஆர் ஹேவ் எனி பிளேஸ் இன் ப்ரொஃபஷன். சம் ஆஃப் தெம் பிகம் மீடியா, சம் ஆஃப் தெம் பிகம் சோஷியல் மீடியா, ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிஸ்ட்ஸ் அண்ட் தே ஸ்டார்ட் அட்டாக்கிங் எவ்ரிஒன்." இதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல ஆமா. இருக்கு ஏதோ. ரொம்ப ஆமா. அவங்க வீட்ல யாருனா அந்த மாரி யாருனா இருக்காங்களோ? ரொம்ப கேள்வி கேட்டிருப்பாங்க போல இருக்குது அவர. ஆமா. மொத்தத்துக்கு எல்லாரையும் சேர்த்து சொல்ட்டாரு. அதுதான் வந்து அவரது வந்து ஏன் இத சொன்னாரு அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, இவரு இந்த மாரி நெறைய கேஸஸ்ல வந்து இன்வால்வ் ஆனதுனாலயே, அவருக்கு வந்து யூத்துங்கள பார்க்கும்போதோ, இல்ல இந்தியாவோட யூத் பார்க்கும்போது அவருக்கு பெருசா வந்து எந்த ஒரு அ அபிப்பிராயம் வந்து ரொம்ப கெட்டதா இருக்கு போல இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சூரியகாந்த்ன்றவரு யாரு? என்ன மாரி கேஸஸ்லாம் வந்து அவர் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா,
இந்த நீங்க வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இல்ல வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி நீங்க போனீங்கன்னா, இந்தியாஸ் காட் லேட்டன்ட்ன்னு ஒரு ஷோ வந்து போயிட்டு இருந்துச்சு YouTubeல. ஸோ அதில வந்து மோஸ்ட்டா ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. எதிர்ல வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆகணும்னு நெனைக்கிறவர்கள் வந்து வருவாங்க. அவங்க கிட்ட இவங்கலாம் கேள்வி கேட்பாங்க. அந்த ஷோல வந்து நெறைய வந்து டார்க் அண்ட் அடல்ட் ஜோக்ஸ் அண்ட் அடல்ட் இது வந்து போகிற ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு ஷோ இடத்துல ஒரு வல்கரான கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அத நாங்க வந்து இங்க சொல்லணும்னு நெனைக்கல. நீங்க வந்து இத தேடி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வந்து சோஷியல் மீடியால பரவி இருக்க ஒரு விஷயம் தான். நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த கேள்விக்கு வந்து ரொம்ப பயங்கரமான எதிர்ப்பும், கான்ட்ரோவர்சிஸும் வந்துச்சு. அந்த கேஸ வந்து ஹேண்டில் பண்ணவரும் வந்து இவர் தான். ஸோ அந்த இடத்துல வந்து அங்கயும் யூத் தான் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. இந்த காலத்து பசங்கன்னு சொல்ற இவங்கலாம் தான் இன்வால்வ் ஆகுறதுனால, நான் அங்கருந்து நினைக்கிறேன் வந்து இவரு காரைக்கால் அம்மையார் மாதிரி, யூத்தாவே இல்லாம டைரக்ட்டா வயசானவர் ஆயிட்டாரு போல இருக்குது. ஆமா. ஸோ அதனால அவருக்கு வந்து அங்கேயே வந்து உங்கள மாரி ஆட்கள்லாம் எனக்கு எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். அந்த ரேஞ்சுல வந்து அவரு இருந்தாரு. அண்ட் இவர் பண்ண இன்னொரு கேஸ் வந்துட்டு இன்னும் நான் இந்த கேஸ்னாலேயே இன்னும் நெறைய இருக்கு. லைக் இந்த நம்மளுக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஜம்மு காஷ்மீருக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் குடுத்த அந்த ஒரு ஆர்டிகிள் 370 வந்து எடுத்த அந்த ஒரு இதுலயும் அமர்வுலயும் இவரு இருந்திருக்காரு. பட் நம்மளுக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயங்கள அவர் பேசுனதுனால, இந்த ஒரு விஷயத்தோட ஒரு கன்டினியூஷனா இருக்குமோ! அப்டின்ற மாரி ஃபீல் ஆகுது. அந்த கேஸ்க்கு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து இப்போ 16ஆம் தேதி வந்து 15ஆம் தேதி வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிற இந்த விஷயம் வந்து நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டரான அபிஜித் திப்கே அப்படின்றவருக்கு வந்துட்டு பயங்கரமா ஹிட் ஆகியிருக்கு. அவரு வந்து இவர் நம்மள ஹிட் பண்ண நம்ம அவர ஹிட் பண்ணணும் ஆ அப்படின்ட்டு அப்படின்னு ஒரு கட்சியா ஆரம்பிச்சுட்டாரு. அவர் என்னமோ விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சாரா? இல்ல சீரியஸா ஆரம்பிச்சாரான்றது தெரியல. முதல்ல அவரு அப்படி வந்து சீரியஸா ஆமா. ஆரம்பிச்ச மாரி தெரியல. அவரோட இன்டர்வியூலயுமே நான் வந்து சாதாரணமா தான் பண்ணேன். அது வந்து என்னன்னா, அவரு அந்த சொன்ன அடுத்த நாளே வந்து அவரு இந்த கட்சிய ஆரம்பிச்சாரு. அந்த கட்சிய ஆரம்பிக்கும் போதே வந்து அவரு வந்து சொல்லியிருந்தது வந்து ஒண்ணுதான். சரி நீங்க வந்து எங்கள தான் வந்து கரப்பான்பூச்சின்னீங்கல்ல. இந்த எக்ஸ் தளத்தில் இருக்கும் அனைத்து கரப்பான்பூச்சிகளும் வாங்க, வாங்க நாங்க வெளிய வாங்க, பார்ட்டி வெளிய வாங்க. நாங்க வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறோம். பார்ட்டினா இந்த பார்ட்டி இல்ல. ஆமா, நாங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்ன்ற மாதிரி ஆமா. இது சொல்ல சொல்ல இவங்கலாம் வந்து சேர்ந்திருக்காங்க. ஏன்னா அவர் வந்து காமனா சொல்லிட்டாரு. யூத்துங்கலாம் வந்து சோம்பேறிங்க, ஆமா, வேலை வெட்டி இல்லாதவங்க. எதனா ஒண்ணு நீங்க நல்லதா ஒண்ணு சொன்னீங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஆமா. கெட்டத சொன்னீங்கன்னா மட்டும் தான் கூடி கும்மாளம் அடிப்பாங்க. ஆ. இந்த மாரிலாம் சொன்னா எல்லா கோவம் வரதான் யூத்துக்குமே செய்யும். கோவம் வரதான் செய்யும். அதுவும் வந்து இவரு அந்த கட்சிக்கு வந்துட்டு ஒரு இதையும் வச்சிருந்தாரு. கிரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே பார்க்குற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான் வந்து இங்க வச்சாரு. நீங்கள் வந்து பரம சோம்பேறியாக இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் யூத்தாக இருக்க வேண்டும். நீங்க வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்க வேண்டும். எந்த வேலை வெட்டிக்கும் செல்லாத விஐபியாக இருக்க வேண்டும். எப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தாலும் படுத்து தூங்குற சோம்பேறியாக இருக்க வேண்டும். அவரு ஃபோனையே நோண்டிக் கொண்டிருக்கும் ஒரு என்ன ஒரு சொல்றது? சோசியல் மீடியா அடிக்ட். அடிக்ட் ஆக இருக்க வேண்டும். ஆமா. அது மட்டும் இல்லாம நாங்க இப்ப புலம்புறோம் பாருங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா புலம்ப தெரிஞ்ச ஆட்களா இருக்கணும். நீங்கலாம் வந்து சேரலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அவர் யூத்ன்னு சொல்லல. நம்ம யாரெல்லாம் யூத் நெனச்சுக்கிறாங்களோ அவங்களும் வந்து சேர்ந்துடலாம். ஆனா இத சொல்லி அவர் போட்ட ஒரு 48 மணி நேரத்திற்குள், அதாவது 2 நாட்களுக்குள், அதுல 40,000 பேர் ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸா மாறுனாங்க. ஹிஸ்டரி வந்து கிரியேட் ஆன விஷயமே அங்க தான் ஆரம்பிச்சது. நம்ம டிவிகே வந்து ஆரம்பிச்சப்போ, மெம்பர்ஸா சேர்றதுக்கு கார்ட்ஸ் குடுத்தாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு பிராண்டா ஒருத்தரோட முகம் இருந்தது. அவருக்கு ஆட்சி ஐ மீன் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு முன்னாடி அவரு இல்லாம, அவரோட நல சங்கங்கள்லாம் வந்து சேர்ந்து போட்டிலாம் போட்டாங்க, நின்னாங்க, எல்லாமே ஆமா, இருந்தாங்க. நெறைய இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன கன்டெஸ்ட் பண்ணாங்க. கவுன்சிலர்ஸா ஜெயிச்சாங்க. அதுவே வந்து எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. அவரு என்னடா அது நற்பணி மன்றத்துல இருந்து வராங்க, டமால்னு ஜெயிக்கிறாங்க. இவங்க அதுக்கு சேர்மன் ஆனாங்க, அது ஆனாங்க, இது ஆனாங்க நெறைய பேர் இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது, ஓ! இப்படி வந்துருவாரோ அப்படின்னு நெனச்சதுக்கு, இந்த வாட்டி எதிர்பாராம ஒரு கட்சியும் ஆரம்பிச்சு, அது ஆட்சியும் புடிச்சுட்டு, அ இது வந்து ஒரு பெரிய இல்ல, சகாப்தம் இல்ல தான். அது இல்ல. அவரு வந்த உடனே அவர் அந்த மெம்பர்ஷிப் கேட்டப்போ அத்தன பேர் சேர்ந்த மாதிரி, ஆமா, ஆமா. ஆனா அதுக்கு ஒரு பிராண்ட் இருந்தது. அதுக்குன்னு அவர் ஒரு ஒருத்தர் பெர்சன் வந்து ஒரு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம். ஆனா இங்க ஒரு பெர்சன தெரியாது. ஒரு கமெண்ட். ஒரே ஒரு கமெண்ட் இந்த ஜென் ஸீன்னு சொல்லப்படுற இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற அத்தன பேரையும் வந்து தூண்டி விட்டு சேர வச்சிருக்குன்னா பாருங்க. ஆக்சுவலா பார்த்தோன்னா, இது எந்த மாரி ஒரு மோட்டோவும் கிடையாது. அவங்க சொன்னதே அதுதான். வாய்ஸ் ஃபார் த லேசி அண்ட் அன்எம்ப்ளாய்டுன்னு அவங்க வந்து போட்டாங்க. ஆமா. இந்த ஒரு டாக்லைன்க்காகவும், இந்த ஒரு கமெண்ட்டுக்கு எதிராக வந்ததுக்கும் இவ்ளோ பெரிய ஒரு ரியாக்ஷனா? அப்படின்னு வந்து உலகமே இப்ப திரும்பி பார்த்திருக்கு. இப்ப ஆக்சுவலா அவங்ககிட்ட 6 மில்லியனுக்கு மேல வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அண்ட் 1 மில்லியனுக்கு மேல வந்து ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. வித்தின் லைக் 4 நாள் நெறைய தான் பேர் ஆகுது. வந்து இத வந்து நான் ஜாயின் பண்ண போறேன், நான் ஜாயின் பண்ண ஆ. போறேன்ட்டு
எல்லாரும் ப்ரௌடாவே சோஷியல் மீடியால போட அதுல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் வந்து திரிணாமுல் காங்கிரஸோட எம்பிங்க எல்லாம் நாங்க சேர்றோம் ஆசைப்படுறோம் ஆமா. அவங்க அப்படின்ற நேம் என்ன? மஹுவா மொய்த்ரா. ஆ. மொ- அவங்க வந்து இப்ப வந்து எம்பியா இருக்காங்க ஆக்சுவலா திரிணாமுல் ஆமா. காங்கிரஸ்ல. அவங்க வந்து இதுல நான் ஜாயின் அது பண்றதுக்கு கீர்த்தி ஆசைப்பட்டேன். ஆசாத். ம். யூ கிரிக்கெட் பிளேயர். ஆ அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. ஸோ இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு இதுல சேரணும்னு எங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்கன்னா, அப்ப இந்த ஒரு விஷயத்தோட ரீச்சை வந்து பாருங்க. இப்பதான் வந்து நியூஸ் சேனல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. பட் 4 நாட்களுக்கு முன்னாடியே வந்து இது ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனா பீகார்ல வந்து ஒரு பை எலெக்ஷன்ல கூட இவங்க நிக்க போறாங்க அப்படின்லாம் கூட அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து போயிருக்கு. சரி இவ்ளோ பேசி இவ்ளோ பெருசா ரியாக்ஷன் வந்திருக்கு. அப்ப அந்த அந்த சீஃப் ஜஸ்டிஸ் அவர் இன்னும் சும்மா விட்டுருக்க போறாங்க. சும்மாவே ஏன்னா இத வந்து பாரதிய ஜனதா பார்ட்டில இருந்து எல்லாருமே இதுல வந்து கொஞ்சம் அலண்டு போயிருக்காங்க. ஆமா, முதல்ல உடு யாருக்கா இருக்கும்னா இவருக்கா தான் இருக்கும். ஆமா. ஏன் அவனுக்கு அறிவு இல்லையா உனக்கு? நாங்கெல்லாம் என்னென்னத்தையோ நினைச்சு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நீ என்னயா பண்ணி வச்சிருக்கிற? இல்ல அது மட்டும் கிடையாது. சாதாரணமாவே நம்ம இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு சிஎஸ்கேல வந்து நல்லா ப்ளே பண்ணல, இல்ல ருத்துராஜ் கெய்க்வாட் நல்லா பண்ணல. ருத்துராஜ் கெய்க்வாடோட கமெண்ட் செக்ஷனே வந்துட்டு ஃபுல்லா அவர் வந்து வச்சிருவாங்க. அவர் சிஎஸ்கேவோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா வந்துட்டு திட்டி 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 அந்த அவங்க எல்லாருமே வந்துட்டு ஐயையோ என்ன விட்டுருங்கன்னு சொல்ற அளவுக்கு போகும்னா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அவரை வந்துட்டு சும்மா விட்டுருவாங்களா? அவர் எங்கெல்லாம் முடியுமோ, இன்னும் இமெயில் கிடைக்குதா இமெயில், ஆன்லைன் பாசிபிலிட்டியில இருக்க எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து போய் அட்டாக் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. அப்ப அவர் சைடு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும்ல? கண்டிப்பா வந்துச்சு. அட்டாக் அவருக்கு மட்டுமா வந்திருக்கும். பிஜேபி கவர்மெண்ட் எல்லாமே எல்லாரையும் சேர்த்து தானே சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஒரு முக்கியமான பதவியில இருக்காரு. ஏதோ சும்மா பேரை ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்ல அவரு. ஆமா. அவர் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ். அவர் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒண்ணு பேசுறாருன்னா, 4யும் அறிஞ்சு 40யும் காதுல வாங்கி முடிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் பண்ணி எதை பேசணுமோ அதை தான் பேசணும். நீங்க பாட்டுக்கு உங்க வீட்ல இருக்கிற நீ ஒரு முட்டாளு, நீ ஒரு சோம்பேறி, நீ எதுக்குமே லாயக்கு இல்ல, படுத்து படுத்து தூங்கின்னு இருக்கிற, எப்ப பார்த்தாலும் ஃபோன் நோண்டின்னு இருக்கிறேன்னு நம்ம வீட்ல இருக்கிறவங்கள மாதிரி பொதுவா வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து சொல்லிட முடியுமா? அவருக்கு என்ன அவங்க வீட்ல ப்ராப்ளமோ பாவம். அதனால அவர் வந்து பேசினாரு. அவர் அதே நாள் அந்த இத ஆரம்பிச்ச அதே நாள்ல அவரு ஐயையோ! நான் சொல்லலங்க. நான் அப்படி சொல்லலங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து எந்த இண்டிவிஜுவல்ஸ சொன்னேனோ, அவங்க வந்து நம்மளோட லீகலான ப்ரொஃபஷனுக்குள்ள ஃபேக்கா, போகஸா டிகிரிலாம் வாங்கிக்கிட்டு உள்ள வந்து யூத்துக்கு நெறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள தான் மீட் பண்ணேன். நான் இந்த காலத்து யூத் ஜெனரேஷன பத்தி நான் சொல்லவே மாட்டேன். அவங்க மேல எனக்கு அவ்ளோ பெருமையா இருக்கு. நீங்கலாம் என்ன இன்ஸ்பயர் பண்றீங்க. இந்த யூத் தான் வந்து நம்மளோட வளரும் இந்தியாவின் தூண்கள். அப்படின்லாம் வந்து அது ராஜாதி ராஜா அப்படின்ற மாதிரி ஆமா. ராஜாதி ராஜா. அப்புறமா எக்ஸ்ட்ரா பராக் 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 வந்து பாடியிருக்காரு. நீ வந்து அதாவது இவர் எப்படின்னா, இவர் வந்து தேவையில்லாத வார்த்தைய விட்டுட்டாரு. ஆமா. விட்டுட்டு என்ன பண்றாரு, அதுல நான் இவங்கள தான் சொன்னேன். ஏன் அத முதல்லயே அவருக்கு சொல்றதுக்கு என்ன அவருக்கு வந்து குறைஞ்சு இப்ப போகுது? நான் என்ன கேட்கிறேன், லீகல் ப்ரொஃபஷன்ஸ்குள்ள அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களோட அரசியல்வாதிகளும் வருவார்கள். ஆமா. அரசியல்வாதிகள்ல மினிஸ்டர்ஸ் ஆகுறவங்கல இருந்து இது கவுன்சிலர்ஸ்ல இருந்து மினிஸ்டர்ஸ் வரைக்கும் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாருமே லீகல் ப்ரொஃபஷனுக்குள்ள இதுல வரும்போது, வெறும் யூத்ஸ் எங்க வந்தாங்க? அவங்களும் வந்து இந்த ஃபேக் போகஸான டிகிரிஸ் வச்சு வந்திருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கே கண்டிப்பா, தெரியும். கண்டிப்பா. அதெல்லாம் கரெக்ட்டா நடந்திருக்கும். அப்போ நீங்க யூத் அட்டாக் பண்ணல, உங்க நாட்டின் தலைவர்களை அட்டாக் செய்து விட்டீர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களே. ஆமா. நீங்க ஏற்கனவே வந்து நம்ம மோடி அவர்கள வந்து அங்க வந்து பயங்கரமா ஒரே கமெண்ட் மழை பொழிஞ்சுகிட்டு ஆமா இருக்காங்க. இட்டாலிக்கு போட்டதுல அந்த ஆமா. பக்கத்துல இது அது வந்து இப்பதான் இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர். அது இப்பதான் இது 16ஆம் தேதியே முடிஞ்சு போச்சு. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எங்கள வீட்ல இருந்து வேலை செய்யுங்கன்றீங்க. நீங்க நீங்க மட்டும் மட்டும் ஊர் ஊரா வெளிநாட்டுல போய் சுத்திட்டு போயிட்டு இருக்கீங்க. இருக்கீங்க அப்படின்லாம் அதுவும் ரீல்ஸ் போடுறீங்க. ஆமா. அவங்க கூட உட்காந்துட்டு வந்துட்டு இது என்ன சொல்றது? போட்டோஸ் வந்து போட்டோ செஷன்ஸ் நடக்குது. சரி. என்ன சார் நடக்குது? அப்படின்னு ஆல்ரெடி இப்ப எல்லாருமே எல்லா ஒரு கடுப்புல வந்து இருக்கும்போது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கான என்ன சொல்றது வேலைகள் சப்போர்ட்டும் தொடங்கி விட்டது. ஆமா அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆல் சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸை ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆமா. அதுக்கு அவரு அபிஜித் திப்கே அவரே சொல்லியிருக்காரு 20 21 வயசு பசங்க கிட்ட பார்த்து குழந்தைங்களை பார்த்து நீங்க எதுக்கு இவ்வளவு வளர்றீங்க? பயப்படுறீங்க. இப்படிதான் நாங்க சாதாரணமா விட்டு தான் நிறைய பேர் நம்ம கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோம். இவங்க ஆக்சுவலா பார்த்தோன்னா அண்ணா ஹசாரே அந்த மாதிரி ரேஞ்சுக்குலாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது மட்டும் இல்ல திப்கே அவர்கள் இத சொன்னோன்னா அவர் கம்முன்னு இருக்க மாட்டாரு இல்லையா? ஆமா. அத சொன்னோன்னா அவர் வந்து பேசியிருக்காரு. இப்போ எனக்கு வந்து இப்ப சப்போஸ் எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்களோட அவரோட வார்த்தைகளோட எனக்கு நிறைய வந்துட்டு ஒத்து போல இல்ல எனக்கு வந்து நிறைய வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வந்து உங்களையோ இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களையோ இல்ல பிஎம் அவர்களையோ நான் யாரையுமே வந்து இன்சல்ட் பண்ண முடியாது. எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படி பண்றதுக்கு. அதே மாதிரி ஒரு நாட்டின் குடிமக்கள் வந்து ஃபேக்கா போகஸா டிகிரி வச்சிருக்காங்கன்றதுக்காக அவங்க நான் பாராசைட்டுன்னு சொல்லுவேன், கரப்பாம்பூச்சின்னு சொல்லுவேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சரி இதே ஒரு விஷயத்த இப்ப சொல்றாங்கன்னு வச்சுக்கேன். இதே யூத்ஸ் எல்லாம்
வயசான போயினவங்கலாம் வேஸ்ட்டுப்பா. எல்லாம் இந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறது எல்லாம் வேஸ்ட்டு. தண்டம். உக்காந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு நம்மள உயிரை வாங்கும். இது எதுக்குமே லாயக்கு இல்லாத ஜென்மங்க. நான் வந்து பொதுப்படையாக சொல்லலை, நான் ஒரு சில பேரை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு கோவம் வரும். ஆமா. அப்படி வந்து நீங்கள் பொத்தாம்பதுவாக எல்லாரையும் சொல்லிவிட்டு அவ்வளோ அசால்ட்டாக போயிட முடியாதுங்க சார். நீங்கள் என்ன தான் பெரிய பதவியில் இருங்க, என்ன தான் 1000 டிகிரி நீங்கள் வச்சுட்டு இருக்கிற டிகிரி ஒரிஜினல் டிகிரியாக கூட இருக்கட்டும், போகஸ்னால் அதை நிரூபித்து அதை கொண்டு வர வேண்டியது தானே உங்கள் வேலை. ஆமா. அது ஃபேக்காக இருக்குது, போகஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல வேலைக்கும் வந்துட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிச்சி வெளியே துரத்துங்க சார். நீங்கள் அதிகார இடத்துல உட்காந்துக்கிட்டு, அதாவது எப்படி தெரியுமா, இருக்கிற இடத்துலேருந்தே கல் அடிக்கிறது அந்த மாதிரி. ஆமா. இவர் நினச்சா இதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய இடத்துலலாம் இருக்கிறாரு. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்களா இருந்தால், ஐயோ என்னது இது, நாடு இப்படி இருக்குது, எனக்கு வேலை கிடைக்கல, எல்லாத்துக்கும் நாடு தான் பிரச்சனை, எனக்கு வந்து சாப்பாடு போகிறதுக்கு இந்த நாட்டுக்கு வந்து உரிமை இல்லையா, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், இப்படிலாம் உட்காந்து நம்ம பேசின்னு இருப்போம். இவர் அப்படி கிடையாது. முக்கியமான ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸ்ன்றது என்ன மாதிரி ஒரு பொசிஷனு. இவர் வந்து உட்காந்துன்னு புலம்பின்னு இருந்தா அநேகமாக நினைக்கிறேன் அவர் வீட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ அதை பார்த்து இங்கே வந்து பேசிக்கிறாரு. இந்த கட்சி இப்படியே விடல. மகாராஷ்டிரால இருந்து ஒருத்தர் வந்து இந்த இடத்த நடத்துறாங்க. கடகடன் இப்பவே வந்து பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்புறம் இமாச்சல் பிரதேஷ், இங்க எல்லாத்துக்கும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அவங்க எல்லாருமே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜெனுவினான ஒரு கட்சியாவே நீங்க மாத்தி விட்டீங்க. ஏற்கனவே சின்ன பசங்கள்லாம் இவங்க பெரியவங்கலாம் ஒரே கரப்டாக இருக்காங்க, அரசியல்வாதிகள்லாம் சரியில்லை அப்படின்னு அவங்களே புலம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு வந்து சும்மா கிடக்கிற வாயில் ஒரு அவலையும் எடுத்து வாயில் போட்டு நல்லா மெல்லுங்கடான்னா அவன் என்ன பண்ணுவான், மென்று துப்புவான். உங்களை துப்புனா ஐயோ ஐயோ எனக்கு வந்து குத்துதே குடையுதேன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம வந்து கரெக்டான ஒரு பேச்சு யாராக இருந்தாலுமே சாதாரணமாக இருக்கிறவங்களே வந்து ஒரு வார்த்தையை சொல்லும்போது நம்ம நாளும் யோசித்து பேசணும், அனாவசியமாக ஒருத்தரை பேசிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு இடத்துல பொத்தாம்போதுவாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, அந்த இன்டர்வியூவில் வாய்க்கு வந்ததெல்லாம் யாரை பற்றியும் பேசினா, அதுவும் அவன் ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்டாக இருக்கேன்னு வருத்தப்பட்டு இருக்கான். ஆமாம். இவர் வந்து நீ அன்எம்ப்ளாய்டாக இருக்க, அதுக்கு காரணம் யார்? எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, அதனால் அவன் அன்எம்ப்ளாய்டாக இருக்கான். இது வீட்டில் தான் வந்து தண்ட சோறு, நீ எதுக்குமே லாயக்கு இல்லை, உன வேலை வெட்டி போகிறது இல்லைன்னு சொன்னால் அவன் அதுக்கே கடுப்பாகிறான். பெற்று வளர்த்து தனக்கு செலவு பண்ணுற அம்மா அப்பா மேலே கடுப்பாக இருக்கலாம். நீ எனக்கு எதுவுமே செய்யலை, நீ யாரா எனக்கு கேட்கறதுக்குன்னு கேட்பானா மாட்டானா? ஆமாம், அதுதான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கரண்டாக பார்க்கும்போது 7 மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு. 7.6 மில்லியன். அதான் சொல்கிறேன். ஸோ இதோட அஜெண்டாஸ்லாம் சொல்லு. அஜெண்டாவில் ஃபர்ஸ்ட் அஜெண்டா வந்து 5 பாயிண்ட் அஜெண்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு ஜட்ஜுக்கும் முதல்ல நோ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ரிவார்ட்ஸ், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாக அவங்களுக்கு எந்த விதமான ரிவார்டுகளும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி போஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அடுத்து ராஜ்யசபா சீட் வாங்குவாங்க. அந்த ஏஜ் வரைக்கும் இருப்பாங்க. அந்த ஏஜ்ல இருந்து அது கரெக்டா அந்த ஏஜ் வந்தோடனே உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வந்துடும். ரிட்டையர்மெண்ட் ஆனால் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு கவர்னராக போயிடுவாங்க, இல்லை நான் பார்த்தேன்னா ஏதாவது ஒரு பார்ட்டியில் அவங்களுக்கு ஹையஸ்ட் பொசிஷன் கொடுப்பாங்க, இல்லை நான் எம்பி, அதுவும் சாதாரண எம்பியில் எங்கேயும் போய் இவங்களாம் கண்டெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க, டேரக்டாக ராஜ்யசபா எம்பி கொடுத்து உட்கார வச்சுருவாங்க இவங்கள. இந்த மாதிரிலாம் எவ்வளோ ஒரு பயங்கரமான இதெல்லாம் இருக்கும். ஆனால் இவங்க வந்து நோவாமல் எல்லாத்தையும் நோம்பு கும்பிட்டுட்டு, ஆனால் இவங்க சொல்கிறது வந்து அன்எம்ப்ளாய்ட். இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்க வேண்டியவங்கலாம் என்னங்க எங்க காணாம போனீங்க? நீங்களே எடுத்துக்கிட்டீங்களாலும் என்ன பண்றது? செகண்ட் அஜெண்டா ப்ரொடெக்ட் எவ்ரி வோட். இந்த ஓட்டுக்களை வந்துட்டு ஏதாவது ஒரு நிஜமான லெஜிட்டான ஓட்டை வந்து டெலீட் பண்ணப்பட்டுச்சுன்னா அது வந்து அவங்க கட்சிக்குன்னு மட்டும் இல்லை, அவங்க எல்லா கட்சிக்காகவும் பேசுகிறாங்க. அப்போ சிஇசி வந்து இவங்க எல்லாரையுமே யூஏபிஏ அப்படின்ற ஒரு சட்டத்தின் கீழ் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஓட்டும் எந்த ஒரு குடிமகன் கிட்ட இருந்தும் பறிக்க முடியாது, அது அவங்களோட பர்த் ரைட், அவர்களோட பிறப்புரிமை. அதுக்கு சாட்சி இவளே. இவங்களுக்கு கொடுத்த ஓட்டிங்க அவங்களே கொடுத்துட்டு புரிங்கினாங்க. மறுபடியும் நீ யாருன்னே தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, நீ யாரு, who are you அப்படிட்டாங்க. அப்புறமா 50% ரிசர்வேஷன் ஃபார் விமன், பார்லிமெண்ட்ல 33%. இந்த கதெல்லாம் விடாதீங்க, அதுக்கே நீங்க ரொப்பறது கிடையாது. ஒழுங்கான 50% கொடுங்க, அது மட்டும் நேர்மையா கொடுங்க. எல்லா கேபினெட்லயுமே வந்து இந்த பொசிஷன் வந்து விமனுக்காக ரிசர்வ் பண்ணப்படும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வேற யாரும் வந்து உட்காரக்கூடாது. அப்புறமா வந்துட்டு இண்டிபெண்டன்ட் மீடியாவை மட்டுமே வந்து நாங்கள் பண்ணுவோம். இவங்க கோதி மீடியா அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பானி அண்ட் அதானி அவர்கள்லாம் வந்துட்டு ஓன் பண்ணுற மீடியா ஹவுசஸ் வந்து தலையெடுத்து அதை வந்து பண்ணாமல் இண்டிபெண்டான மீடியாக்கள் மட்டுமே உருவாகிற ஒரு நிலைமை வந்து கொண்டு வரணும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சேனலை வச்சுக்கிட்டு, ஒரு சேனல் இல்லை நிறைய சேனல்ஸை ஒரு கட்சி வச்சுருக்குது. ஸோ லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் டிஃபெக்ஷன், அதாவது கட்சி என்ன சொல்லுவாங்க, மாற்ற பறக்கம் ஏதோ சொல்லுவாங்களே, கட்சி தாவல்,
கட்சி நம்ம ஊர்ல தாவுதல். இருக்கு கட்சி தாவல் சட்டம். நெறைய இருந்தது. கட்சி தாவுதல் வந்து யாருன்னா பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேன் பண்ணுங்க. 20 வருஷத்துக்கு பேன் பண்ணுங்க. அத்தோட அவன் செத்து போயிடுவான். அவன் 2வது எலெக்ஷன். உண்மையில அது கரெக்ட்டான ஒரு விஷயம் தான். இந்த கட்சி தாவல்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். நம்மகிட்ட 1000 பேர குறை சொல்லி இவன் வந்து ஓட்டு கேட்டு இவன் ஜெயிச்சுருவான். ஆனா, அந்த குறை சொன்னவங்க கூடயே இவன் போய் உட்காந்துப்பான். நம்மளால அவன வந்து திருப்பி ரீவோக் பண்ணவும் முடியாது. அந்த மாரி ஒரு சட்டம் ஒண்ணு வரணும். எனக்கு வந்து இதுக்கு ஏத்த மாரிலாம் இவன் பண்ணத, இவன் வந்து தப்பா யூஸ் பண்றான். அதனால நாங்க ஓட்டு போட்டோம்ல, அவங்க எல்லாரும் அந்த ஓட்ட திருப்பி போட்டு, அவன பதவியிலேருந்து தூக்குற மாரி ஒரு வச்சிருக்கணும். அது வராது. அப்ப அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? நீ வந்து என்கிட்ட இந்த ஓட்டு இதெல்லாம் கேட்டு தானே ஓட்டு வாங்குன. நீ இதுல வந்து அதே கட்சிக்கிட்டயே போய் நீ நின்னியா? அப்பன்னா உன்ன தூக்கு. உன்ன போஸ்டிங்கும் கிடையாது. நீ எலெக்ஷன்லயே நிக்கக்கூடாது. அதாவது அக்காமார்கள், அண்ணாமார்கள் எல்லாம் உன்னால பதவி வச்சு வச்சு சம்பாதிப்பாங்கல்ல, அது எல்லாமே புடுங்கப்படும். ஆமா. அந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தா தான் அவங்களுக்கு கட்சினா என்ன? கொள்கைனா என்ன? எப்படி இருக்கணும்? ஜனங்களுக்காக இருக்கக்கூடாது. அது நமக்காக இருக்கக்கூடாது. ஜனங்களுக்காக தான் இருக்கணும். இதெல்லாம் இனிமே யோசிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா வந்து இதுக்குன்னு ஒரு கட்சி செயல்பட்டு, உண்மையிலேயே யாருக்கும் ஓட்டுக்கு பணம் குடுக்காம ஜெயிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமான ஒரு சேஞ்ச் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இந்தியாவே ஏங்கிட்டு இருக்கு ஒரு புது தலைமையை எதிர்பார்த்துக்கிட்டு. ஆனால் ஒண்ணு அவர் வந்து ரொம்ப கிளியரா வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு வைரல் ஒரு சென்சேஷனா இருந்துட்டு அப்புறமா இது டை டவுன் கூட ஆகிடலாம். ஆனா நான் வந்து டெலூஷனா இல்ல. நான் எதுவும் கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இல்ல. நீங்க வந்து இதெல்லாம் சொல்லிட்டா நானும் ஒண்ணும் பைத்தியக்காரன் கிடையாது. ஒரு நேபாள்லயோ இல்ல பங்களாதேஷ்லயோ அது நடந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிசிக்கலான புரட்சியாக்கி அது ரொம்ப இதுவாக்கி ஒருத்தரை வந்து நடு ரோட்ல ஓட விடுற அளவுக்கு நாங்க அந்த மாதிரிலாம் வந்து இது இருக்காது. இது ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு போராட்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பேஸ்ல இருந்து நிறைய பேர் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே ட்ரெண்ட் விட்டு போற மாதிரி இது கூட போகலாம். ஆமா. ஆனால் இந்த இடம் எப்பயுமே இருக்கும். இந்த சில விஷயங்கள் வந்து கேட்கப்படணும். எல்லாரோட இவங்களோட வாய்ஸஸ் கேட்கப்படணும்ன்ற இடத்துல இந்த ஒரு கட்சி செயல்படும்னு அவர் சொல்லியிருக்காரு அபிஜித் திப்கே. அது அவர் நிப்பாருன்றதை நம்மளும் நம்பலாம். அத வந்து நம்ம மத்த பார்ப்போம். அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து அவர மிரட்டி, உருட்டி, அத டைல்யூட் பண்ணாம, அவரையும் ஒரு கட்சியா அங்கீகரிச்சு, அதுல ஒரு 10 பேர் கூட இருக்கட்டும். ஆனா அந்த 10 பேர் நேர்மையானவங்களா இருந்தாங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயம் தானே! அது மட்டும் இல்ல. அவர் வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த ஆர்டிஐ மூலியமா இந்த கட்சிய பத்தி எந்த ஒரு கேள்விகள் கேட்டாலும் நான் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா தான் இருப்பேன். அதே மாதிரி எந்த ஒரு அனானிமஸான டொனேஷன்ஸையோ, காசுகளையோ, எலக்டோரல் பாண்டுகளையோ நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம். நாங்க வாங்கவும் மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் மாதிரி இவங்க வந்து சீக்ரெட் காக்ரோச் கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒண்ணு வந்து வச்சு அதுல வந்து ஒண்ணு அந்த அது வந்து எஸ்டாப்ளிஷ்லாம் பண்ணி அங்கேருந்து வந்து நாங்கள் காசெல்லாம் நாங்களாம் வாங்க மாட்டோம், நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. கேட்கறதுக்குலாம் வந்துட்டு என்ன ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் ஆசைப்படுறாங்களோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்த மாதிரி ஒரு இது இருக்கும். உண்மை அதுதானே! நம்ம எல்லாமே நெனைப்போம். இப்படி இருக்கணும். நம்ம நாடு வந்து இப்படி மாறணும். ஊழலே இருக்கக்கூடாது. எங்க போனாலும் வேலை வாய்ப்பு இருக்கணும். எல்லாருக்கும் படிப்பு ஈஸியா கிடைக்கணும். ரோடு நல்லா இருக்கணும். இத தான் நாங்க கூட ஒரு இதுல கூட போட்டிருந்தோம். அப்போ ஒருத்தவங்க கூட போட்டிருந்தாங்க. "உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? அதெல்லாம் ம். மாத்திட முடியுமான்னு." எங்களுக்கு அறிவு இருக்கனால தான் இவ்வளோத்தையும் யோசிச்சு சொன்னோம். நாங்க சொல்றதுல நெறைய விஷயங்கள் அவங்களே செயல்படுத்தவும் படுத்துறாங்க. அது வந்து எங்களுக்கே நாங்க அம்மா உணவகம் பத்தி பேசினோம். அது வந்து இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க அதுன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவரே அத பண்றாரு. பண்றது தானே நம்ம இப்படிலாம் அவர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு சொல்றதே. ஆசைப்படுறதே ஆசைப்படாத. நீ யார் ஆசைப்படுற? அது வந்து என்னதுன்னா, உங்க எல்லாருக்கும் கூட அது மனசுல இருந்திருக்கும். ஆமா. நம்ம சொல்லிட்டோம். ஆமா. எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. அந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்க போட்டோம். அதுல நாங்க பேசுறது உங்களுக்கும் சார்பா தான். இந்த இல்லையா? பிளாட்ஃபார்ம் எங்களுக்குன்னு இந்த தனியா எங்களுக்காக மட்டும் வந்து யாருனா ஒண்ணு செய்ய போறாங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்து இது பயங்கரமா ரீச் ஆகுற அளவுக்கு நாங்களும் ஒன்றும் ஃபேமஸ் ஆமா. கிடையாது. பட் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச காக்ரோச் விஷயம் ஜனதா பார்ட்டி இல்ல. நாங்களும் வந்து ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்ல நாங்க அத வந்து வெளியில சொல்லணும்னு ஆசைப்படுறத நாங்க சொல்றோம். அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து அதுக்கான ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா வேற லெவலு. அப்படி இல்லன்னா இல்லனாலும் இது அவங்களுக்கும் தெரியும். நாங்க வந்து புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு, நாங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணி, நாங்க தான் வானத்துல இருந்து குதிச்சு வந்து சொல்ல நாங்க போறது ஜஸ்ட் கிடையாது. எல்லாத்தையுமே ஒரே ஒரு வீடியோல ஒரு சின்ன சின்ன பாயிண்டர்ஸா இது மாத்துறோம் அவ்வளவுதான். மாதிரி தான் நெறைய பேருக்கு தோணும். இப்படி நடக்கணும். யூத்ஸ் எல்லாம் வந்து இந்த மாரி இருக்கக்கூடாது. நல்லா செயல்படணும். எல்லாருமே எல்லாத்துலயும் பங்கெடுக்கணும். யாரோ ஒருத்தன் வந்தான், செத்தான். இப்ப கூட எலக்ஷன்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொன்னதே என்ன தெரியுமா? ஓட்டு போடுறதுக்கு கூட எழுந்து நான் சோம்பேறித்தனப்பட்டு நான் போவே மாட்டேன். ம். இன்னைக்கு எனக்கு லீவு. நான் தூங்கணும். எனக்கு இன்னைக்கு ஹாலிடே அப்படின்னு சொன்னவங்க மத்தியில, இந்த வாட்டி எல்லாரும் நான் ஓட்டு போடணும். நான் ஓட்டு போடணும். நான் காலங்காத்தால ஓட்டு போடணும். நான் அதுவும் ஊருக்கு போய் இங்கேருந்து ஓட்டு போடணும். பஸ் புடிச்சு அங்க பெரிய ஆமா. அது பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்தாலும் 9 ஹவர்ஸ் உட்கார்ந்து இருந்துட்டு, சென்னைய விட்டே நகராம, தாம்பரம் கூட நகராம இருந்த பஸ்ல உட்கார்ந்து 9 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி லாஸ்ட்டா ரிட்டர்ன் வீட்டுக்கு போனவங்கலாம் இருக்காங்க.
அது மட்டும் இல்ல, வெளிநாட்டிலேருந்து வந்து அதுக்கு கூட நெறைய கான்ட்ரோவர்சிஸ்லாம் சொல்றாங்க. ஆனாலும் வெளிநாட்டிலேருந்தும் வந்து ஓட்டு போட்டு போனாங்க. அவங்களோட நல்ல தலைமை வரணும்னு சொல்லிட்டு அப்டின்லாம் நெறைய பேர் சொல்றாங்க. அப்ப இதுவே ஒரு ஒரு ட்ரெண்ட் தானே! ஒரு மாற்றம். ம். ஸோ அதே மாதிரி வந்து இவர் நெறைய இப்ப இவங்க வந்து மெயினா இப்ப கொஸ்டின் பண்ணியிருக்கிறது வந்துட்டு, அவங்க கேட்கறதும் வந்து என்னதுன்னா, நம்மளோட கரண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர வந்துட்டு அவங்களோட பதவி நீக்கம் செய்யணும். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நீட்டோட பேப்பர்ஸ் லீக் ஆனது தான். இப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 2015லேருந்து 18 வரைக்கும் சிபிஎஸ்இ தான் இத நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப பெருசா லீக் இல்லன்றாங்க. பட் நான் இங்க வேறுபடுறேன். அவங்களோட பேப்பர்லயே அத்தன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. நானும் நீட் எழுதினது தான். அங்க தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து பேட்டுன்னு போட்டிருக்கோம். தமிழ்ல மட்டைன்னு போட்டிருக்கோம். பயாலஜில பேட்டுக்கும் மட்டைக்கும் என்ன இது இருக்கு? அவங்க மீன் பண்றது வவ்வால. வவ்வால. சோ அந்த ஸோ மாரி அது பேட்டுக்கு வந்து மீனிங் வந்து வவ்வால் தான் தமிழ்ல தெரியாம, ஒரு டிரான்ஸ்லேட்டர உட்கார வச்சு, இவங்க ஒரு பேப்பர செட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த பசங்களுக்கு தமிழே இங்கிலீஷ் தெரியாத பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன நெனச்சு அத பார்த்து ஸோ எழுதுவாங்க. சிபிஎஸ்இல வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது பேப்பர் லீக் ஆகலையே தவிர்த்து, உங்களோட ஹிந்தியில வேணா அது கரெக்ட்டான டிரான்ஸ்லேஷன்ஸ் இருந்திருக்கும். பட் தமிழ்ல அதோட டிரான்ஸ்லேஷன்ஸ் கரெக்ட்டா இருந்ததில்ல. அது மட்டும் இல்லாம, வெறும் சிபிஎஸ்இல இருக்கிற கொஸ்டின்ஸ்ல அதுலருந்து இதுலருந்து மட்டுமே எடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அது சிபிஎஸ்இக்கு ரொம்பவே ஃபேவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா. அது ஆக்சுவலா சமச்சீர் கல்விக்கு வந்து ஒரு பாதகமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா, அப்ப வந்து உங்களுக்கு அவங்க வந்து அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமும், இதுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டமும் டோட்டலி டிஃபரெண்ட்டா இருக்கும்போது, அந்த பசங்களால எப்படி இத வந்து இவ்ளோ டீப்பாலாம் ஆன்சர்ஸ் பண்ண முடியும்? அதனால தான் அப்போ ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அப்போ 2017ல என்டிஏ ஃபார்ம் ஆயி, அவங்க இந்த செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் அந்த மாரி எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து அதெல்லாம் வந்துட்டு அவங்க கன்டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு. ஸோ அப்போ இவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கும்னு சொல்லி இவங்க கிட்ட வந்தாங்கன்னா, 2018லேருந்து இது நடந்தது. ஆனா 2021ல லீக், 24ல லீக், 25, 20 எல்லா வருஷமும் லீக் ஆயிட்டு தான் லீக்க இருக்கு விடு. பேப்பர். அவங்கலாம் அந்த ராஜஸ்தான்லலாம் வந்துட்டு சாதாரணமாவே காப்பி அடிச்சு தான் எழுதுறாங்க. ஒரு பீகார்ல அவங்களோட எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, காப்பி அடிச்சு தான் எழுதுறாங்க. அது மட்டும் உட்ரு. அத விட நான் என்ன சொல்றேன், என்சிஇஆர்டி இவ்ளோ ரொம்ப பயங்கரமா ஃபேமஸா சொல்றீங்களே, இங்கேயே 10த் பேப்பர் லீக் ஆச்சு. 12த் பேப்பர் பயாலஜி லீக் ஆச்சு. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொன்னாங்க? திருப்பி எக்ஸாம் வைக்க போறேன்னாங்க. கடைசி வரைக்கும் வைக்கவே இல்ல. இல்ல நான் அது மட்டும் இல்ல. நான் இன்னொன்னும் சொல்லிக்கிறேன். அங்கலாம் 11த் அண்ட் 12த் பாஸ் ஆனா போதுன்றதுக்காக ஸ்கூல்ஸே அட்டெண்ட் பண்ணாம, எல்லாரும் இந்த நீட் அண்ட் ஜேஇஇ டியூஷன்ஸ்க்கு மட்டுமே போயி, அதுக்காக எழுதி அதுக்காக போறாங்க. அட்டெண்டன்ஸ் வந்து டீச்சர்ஸே ஸ்கூலே வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுச்சு அவங்களுக்கு. நீங்க இந்த சப்ஜெக்ட்ட படிக்க வேணாம். நீங்க நீட் மட்டும் படிங்கன்னு சொல்லிட்டு, எத்தன பேர் ஆனா அது வந்து இது க க நம்மளோட ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க அவங்க சப்ஜெக்ட்ட பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு இத படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ அநீதி. இது எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா வந்ததும், அவங்களோட கெரியர அவங்க எப்படி சூஸ் பண்ண முடியாம போனதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள். அண்ட் இந்த நீட் லீக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சப்போ, இந்த 3 அட்டெம்ப்ட் குடுக்குறவங்க, 4த் அட்டெம்ப்ட் குடுக்குறவங்க, வாழ்க்கையே இதுக்காக அர்ப்பணிச்சவங்க நெறைய பேரு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இந்த பேப்பர் நல்லா எழுதியிருக்கோம். இதுல மார்க் வந்தா நம்ம டாக்டர் ஆயிடுவோம்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்கு லீக்கு. இத ரத்து பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு, அவங்களோட வாழ்க்கையே அழிச்சுட்டாங்க. இது சோ வந்து அந்த அதனால அந்த ராஜஸ்தான்ல பார்த்தோன்னா, ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பேப்பர் 1,50,000 அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சிருக்கான். ஆமா. பேப்பருங்கள குடுத்து. இதெல்லாம் வந்து இது அடிக்கடி நடக்குது. என்னமோ இன்னைக்கு தான் நடக்குது, நேத்து தான் நடக்குதுன்னு சொல்லாதீங்க. 2024லயோ, 2021லயோ நல்லா பப்ளிக்காவே இது லீக் ஆச்சுன்னு தெரிஞ்சப்போ கூட, இந்த அப்ப ஏன் ரத்தம்லாம் ஆக்ஷன் பண்ணல. எடுக்கல? அப்ப அன்னைக்கு லீக் ஆயி, அத எடுத்து எழுதி போன ஒருத்தன்லாம் இருப்பான்ல. அப்ப ஆமா. அவனுக்கெல்லாம் என்ன? அவன் டாக்டர் ஆயிட்டு இருப்பான் இந்நேரத்துக்கு. ஏன்னா இது அதாவது இந்த சிஸ்டமே எப்படின்னா, ம். ஆ வலுத்தவன் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இளைச்சவன் இளைச்சுக்கிட்டே இருக்கணும். சோ இவன் கடைசி வரைக்கும் யாரும் வந்து சரிசமமா இருக்கக்கூடாது. சோ இந்த பார்ட்டி வந்து இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு இந்த லீக் ஆனதுக்கு நீங்க வந்து பொறுப்பேற்று நீங்க ராஜினாமா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது கரெக்ட்டான வேலிடான இது. இவங்க வந்து இந்த சிஸ்டம் கொண்டு வரேன், எஜுகேஷன்ல அந்த மாற்றம் கொண்டு வரேன், இப்போ இந்த மாற்றம் நீங்க கொண்டு வரேன். கேட்கலாம். இதுதான் எப்ப பாரு நடந்துட்டு இருக்கு. இவர் ஒருத்தர் மாறுறதுனால என்ன பிரச்சனை ஆகும்னு. பயம் வரும். ஒரு விஷயம் பண்ணா பதவி போயிடும்ன்ற பயம் வரணும். சொல்லிட்டு இருக்கோம்ல, இங்க வந்து ரேப் பண்ண ஒருத்தன் வந்து இருந்தான் அப்படின்னா, அவன் வந்து இந்த இதுல வந்து இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து அவன அசால்ட்டா விட்டுருது. அதனால அவன் வந்து ஈஸியா கொஞ்சம் வருஷம் கழிச்சு பெயில்ல ஆமா. வெளில துபாய் வந்துட்டு மாதிரி வந்து கல்லால அடிச்சு இது ஆ பண்றது கிடையாது. சோ அந்த மாரி ஒண்ணு வேற ஒரு விஷயத்துக்கு நடக்கணும் அப்படின்னா, இந்த விஷயத்துல ஒருத்தனுக்கு பயம் வரணும்னா என்ன பண்றோம்? அவங்களோட பதவின்ற ஒண்ணத்த பறிக்கப்படணும். அதுதான் இவங்க பண்ற ஒரு மோட்டிவ். இது வந்து சக்சஸ் ஆயிடுமானா இல்ல. இந்த மாரி நெறைய போராட்டங்கள் வந்திருக்கு. எதுக்குமே பதில் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த போராட்டம் வேர்ல்டு வைடா ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு சோஷியல் மீடியா மூலியமா ரீச் ஆயிருக்குன்றதுனால, இதற்கான எதிர் விளைகளும் என்ன சொல்றது? எதிர் வினைகள் அண்ட் அலைகள்லாம் அடிக்க தான் செய்யும். இது வந்து என்ன ஆகுதுன்றத நம்மளும் கூடிய சீக்கிரம் பொறுத்திருந்து பார்க்க தான் போறோம். ஏன்னா நம்மளும் இங்க வாழ்ந்துன்னு தான் இருக்கோம். இந்த சிஸ்டம்லாம் என்ன ஆகப்போகுது? இவங்கலாம் நீர்த்து போறாங்களா? இல்ல இவங்கலாம் ஸ்டாண்ட் ஆகி நிஜமாவே ஒரு பார்ட்டி ஆக போறாங்களா? அதுன்றத பார்ப்போம். காக்ரோச் வந்து ஒரு லைட்ட போட்டா வந்து காணாம போயிடும். ம்.
இல்லையா? அப்படிதான் அந்த மீனிங்ல தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவங்க அப்படி கிடையாது லைம்லைட்குள்ளேயே வராங்க. ஸோ இது ஃபியூச்சர்ல என்ன இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உங்கள நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய். பாய்.